சௌஜன்யாவை எரிச்ச இடத்துல அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதாவது வந்து இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாமே இப்ப வந்து சௌஜன்யாவை ஒரு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சௌஜன்யாவுக்காக இனி போராடுற ஒரு குழு இதை சேர்ந்த நிறைய பேர் வந்து இங்க அடிக்கடி வந்து போறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம கூட்டு போய் காமிச்சாங்க. அங்க போய் நம்மளும் அவங்கள பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சு, நீங்களே இந்த வீடியோல பாருங்க, அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அந்த இடத்துல வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த நேரத்தில் அங்க அதை பார்த்துட்டு இருந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அந்த சௌஜன்யாக்காக போராடிய போராட்ட குழுவை சார்ந்த நபர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க கிட்டே பேசணும் கலந்து அவங்க ஒரு சில தகவல்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது மிரியம் சிஸ்டர், இது மிரியம் சிஸ்டர், ಇದು ಮೂರ್ತಿ ಕಲ್ಲು. ಓಕೆ, ಸೌಜನ್ಯ ಮೂರ್ತಿ. ಸೌಜನ್ಯ ಇದು ಮೂರ್ತಿ. ಇದು 13 ವರ್ಷ ಆಯ್ತು. ಮರಕ್ಕೆ 12 ವರ್ಷ ಆಯ್ತು. ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಬೆಳೆದು ಬಂದ ಈ ಮರ. ಅದರ ಮೇಲಿಂದ ಬಂದದ್ದು. ಇದು ಮೈಸೂರು ತಿಮರೋಡಿ ಹೋರಾಟಗಾರರು ಮಾಡಿಸಿದ ಮೂರ್ತಿ. ಹೋರಾಟಗಾರರು ಸೇಜಿಚ್ಚು ಬರೀ ಲಿಖಿತ ಸೇಸ್ತರ ಬರೀ ಲಿಖಿತ ಸೇಸ್ತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿನ ಆಳು ದೇವಸ್ಥಾನ ಹಿಂಗೆ ಕೋಯಿಲ್ ಆವಣ ಮಾಡಿದ್ರು. ಅದೇ ನಮಗೆ ನ್ಯಾಯ ಬಿಟ್ಟು వాళ్ళు చేసిస్తారా ఇది? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇದ சௌஜன்யா மூர்த்தி. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா சௌஜன்யா வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போன அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஏன்னா என் மகளுக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறு நிறைய சாப்பாட்டு போட்டு அனுப்பணும் தான் என்னோட மகளோட ஆசை. அதே போல மியூசிக் அப்புறம் இந்த டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து ஆர்வமா அவங்க பங்கு பெறுவாங்க. அவங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதே போல அங்க வந்த நபர்கள் எல்லாமே சௌஜன்யாவோட அம்மாவா, நீங்க சௌஜன்யாவோட அம்மாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு விஷயம். வந்தவங்க ஒரு விளக்கு கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல அந்த போராட்ட குழுவை சார்ந்தவங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களே இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு தெய்வம் மாதிரி கும்பிடுறாங்க, ஒரு காவல் தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. சௌஜன்யாக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இப்போ சௌஜன்யா ஏன் சதிவைக்கு ஆசைப்பட்டு